ஹாய் ஹாய் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு விலாகோட சேர்த்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்க போகுது. கண்டெய்னர் வீட்டையும் காட்ட போகிறேன். ப்ளஸ் விலாக்லையுமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே கிளம்பி நம்ம கண்டெய்னர் வீட்டை பார்க்கவும் ப்ளஸ் என் சிஸ்டரோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கும் தான் போயிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் எந்தளவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு தெரில. ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க. ஸ்கூல் முடித்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் பேசி பேசி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவள் ஃப்ரெண்டாக எங்கள் ஃப்ரெண்டான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். குட்டீஸையும் சேர்த்து பஸ்ஸில் தூக்கிட்டு போட்டு செம்ம டயர்டு. சூலூரில் இறங்குனதும் பிக் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் தான் போகிறோம். அங்கேருந்து அப்படியே சூலூர் லேக் காரில் உட்காந்தே பார்த்துட்டு போயிட்டோம். இறங்கி பார்க்குற அளவுக்குலாம் நேரம் இல்லைங்க. நம்ம போகிறப்ப ஒரு பிளானோட போனால் சரி, 2-3 இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு போனோன்னா இப்படி தான் இருக்கும். அந்த டேக்குள்ளே அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணுன்னு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை நான் மட்டும்தான் இப்படியா, எல்லோரும் இப்படி தானா? எங்கே போனாலும் இப்படி தாங்க, 4-5 பிளான் போட்டுட்டு தான் போகிறது. சரி என்னமோ காலையில் போன உடனே நல்லா இட்லியும் சுட சுட குடல் குழம்பும் ஊற்றுனாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. வெஜிடேரியனுக்கு தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க. நம்ம எப்போவுமே நான்வெஜ் தான். ஸோ குடல் குழம்போட நல்லா சூப்பராக மார்னிங் டிஃபனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டை சுற்றி மல்லிகைப்பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வர்றோன்னு ஒரு கப்பு நிறைய பூ பறித்து வச்சுருந்தாங்க. இந்த கப்பு நிறைய இருக்கிற பூவை கட்டி வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தலைமுடி இல்லை. அதனால் கொஞ்சம் மட்டும் கட்டிட்டு அப்புறம் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு போயிட்டோம். பாப்பாவுக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா. அவள் பாட்டுக்கு அவள் கூட செட்டில் ஆகிட்டா. நம்ம வீட்டையெல்லாம் சுற்றி பார்த்தவங்க. வீட்டை சுற்றிலும் முல்லைப்பூ செடி தான் வச்சுருக்காங்க. இதிலேருந்த பூ தான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கொடுக்காம அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம அந்தளவுக்காக பூ வைக்க போகிறோம். நம்ம செடியில் இருக்க பூவையே நம்ம பொறிக்கிறது இல்லை. சரி இருந்தாலும் அவங்களுக்கு வாசமாக கொடுக்குறாங்கன்ட்டு கட்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் வச்சோம்னா ஆடு மாடு டபக்குன்னு கடித்து வாயில் போட்டு போயிடும். இங்கே ஆடு மாடெல்லாம் எதுவும் இல்லாதனால அப்படியே வீட்டை சுற்றி ஓரமாக வச்சுருக்காங்க. இந்த செடி பாருங்கள், பருத்தி செடி. இது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இந்த காட்டன் செடி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட சாலை தோட்டத்தில் போடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாசம் இருக்குது இல்லைங்களா? இந்த பருத்தியோட வாசம் கிடையாது, இந்த பருத்தியோட பிஞ்சு, அதாவது காய் வரும்போது பூ வச்சு அது மொட்டாகும் பாருங்கள். அந்த காயோட வாசம் ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்க்காலில் நடந்து போகிறேன்னா போயிட்டு வரும்போதெல்லாம் அதை பொறிச்சு மோந்து பார்த்து அந்த ஓரத்துலலாம் ஒரு இது கூட பஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பொறிச்சு போட்டு வந்துடுவேன். எங்கள் ஐயா சத்தம் போடுவார் பாருங்கள். நல்ல வாசமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ்னே சொல்லலாம். எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது கூட ஒரு ஆள் இருந்தால் நல்லா கல்லாச்சிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு ஜாலியாக வீடியோ எடுக்கும்போதே பேக்கான்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்படி தான் இன்றைக்கும் இருந்தது. அடுத்தது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த கண்டெய்னர் வீட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த கண்டெய்னர் செய்கிற இடம் இங்கே தான் இருக்குங்க. ஃபைனலி நம்ம வந்திருக்க இடம் தான் கண்டெய்னர் செய்கிற இடம். அழுங்காமல் கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறோம். பாருங்கள், உள்ளே போய் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படிலாம் எடுக்க முடியாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களோடது ரெண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே கண்டெய்னர் பிஸ்னஸ், அதாவது மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் ஈஸியாக போயிட்டு உள்ள வீடியோவை எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பிஸ்னஸ்னே சொல்லலாங்க. இது நல்ல மூவிங்கில் இருக்குது. இப்போ இவங்களுக்கு அதாவது ஏரியா பற்றாமல் பக்கத்தில் இருக்க இடமும் கொஞ்சம் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு. யாராவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் போகக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் எதுக்கு போகுதுன்னா கஃபேக்கு போகுது. அது கஃபேயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ரெசார்ட்லாம் போடுறாங்க இல்லைங்களா, ஹில் ஸ்டேஷனில் வெளியில் அவுட்டோர் ஸ்டே அந்த மாதிரி போட்டு அதுக்கும் போயிட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. அதிலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ நல்லா தெரியற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம இப்போ ஒரு ரெண்டல் பிளேஸில் ஒரு கஃபே ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப நம்ம வேறு இடத்துக்கு போகும்போது அது அப்படியே கண்டெய்னரை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ரொம்பவே காஸ்ட் சேவிங். அதனால தான் இது மோஸ்ட்டாக கஃபேக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஒன்று ஈஸியாக இன்டர்கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது ஜஸ்ட் ஒரு ரூமு வித் அது கூட ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குது. இந்த ரூமில் பாருங்கள், ஏசி ஆப்ஷன், இங்கே டிவி வைக்கிறதுக்கான யூனிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டெய்னர் மாதிரி இருக்காது. வெளியிலேருந்து பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னு வைங்க, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். இன்னொரு வீடு காட்டுறேன், 1 BHK. அது செம்மையாக இருந்ததுங்க. அங்கேயே அப்படியே அதுவும் அந்த பெட்ரூம் தான் வேறு லெவலில் இருக்குங்க. இதில் இந்த மாதிரி விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாமே இவங்களே ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்றதுனால நமக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த ஏரியாவுக்கு நாங்கள் போகலை. இதெல்லாம் ஒரு சிங்கிள் யூனிட் மாதிரி ரெடி ஆகுது. அதெல்லாம் கஃபேக்கு போகிறது. ஆல்ரெடி கஃபேக்கு நிறைய போயிட்டு இருக்குது. அடுத்தது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, தொடர்ந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் இது மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டு போய் செட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் 1 BHK. இது வந்து ஒரு பெரிய கண்டெய்னர், நீளமான கண்டெய்னர். இதுலேயே உங்களுக்கு பெட்ரூமு, ஒரு ஹாலு, அப்புறமா ஒரு வாஷ்ரூம் 3 வந்துடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னா இவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். உள்ளே போய் பார்த்தா அதுக்கு மேலே இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 1 BHK வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த தண்ணி சமைக்கிறதுக்கு ஸ்டவ்வு எல்லாம் உள்ளேயே வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் போனோன்னா அங்கேயே ஒரு குட்டியோண்டு ஃபேன் ஒன்று மாட்டியிருக்காங்க. இந்த ஃபேன் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் கூட ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபேனு, ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கக்கூடியது வாஷ்ரூம். இந்த பக்கம் இருக்கக்கூடியது வாஷ்ரூமுங்க. சின்னதாக ஒரு வாஷ்ரூமு இது கூடயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது 1 BHK. இதில் வந்து உங்களுக்கு கிச்சன் செட்டப்பும் இருக்குது, அதே மாதிரி பெட்ரூமும் இருக்குது, ஒரு குட்டியாக ஒரு ஹாலும் வந்துடுது, அப்புறம் ஒரு பாத்ரூமும் வந்துடுது. இதெல்லாம் இந்த கண்டெய்னர்லேயே இதாகிடுது. ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான செட்டப். இது வந்து ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி கூட நம்ம ரெண்டலுக்கு கொடுக்கலாம். அதாவது ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க, நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, நமக்கு நிறைய அந்த தோட்டம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கி வச்சு நம்ம இதை ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம். இது நல்ல பிஸ்னஸ்ங்க. பாருங்கள், பெட்ரூம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. ஆனால் அந்த வியூ தான் எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய விண்டோஸ் வச்சு நல்லா அது உள்ளேருந்து வெளியில் பார்க்கும்போது வியூ செம்மையாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சன்ரைஸு, சன்செட் அதெல்லாம் பார்க்குற மாதிரி கூட. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிஸ்னஸ் பிளேஸ்லாம் அதிகமாக வீடியோ எடுக்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால ஓகேன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எல்லாமே வீடியோ கவர் பண்ணேன். உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது அப்புறம் நாங்கள் கண்டெய்னர் வீட்டையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த கண்டெய்னர் வீட்டை ஒட்டி அவங்களுக்கு மல்லிகைப்பூ காடு கொஞ்சம் இருக்குது. அப்படியே போய் அதையும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் சுற்றி பார்க்க போயிட்டோம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பாக்கு, ப்ளூபெர்ரி, ராஷ்பெர்ரி அந்த கண்டெய்னர் வீடு வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க அந்த ராஷ்பெர்ரி, ப்ளூபெர்ரி செடியெல்லாம். அதெல்லாம் கொண்டு வந்து கூட நட்டு வச்சுருக்காங்க. ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், இந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சில்லஸு, அந்த கிளைமேட்டு வேறு எங்கேயும் வராது. அது சூப்பராக இருக்குங்க. அது ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப மழையும் இருக்காது. ஒரு கரெக்டான சூப்பரான கிளைமேட் அங்கே எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்ருக்கோம். இது ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி தான். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு மல்லிகைப்பூ பிடிச்சி கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த இடத்தையும் கொஞ்சம் அப்படியே உள்ளே தள்ளி கொடுக்குற மாதிரி அந்த கண்டெய்னர் ரெண்டலுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக பாக்கு வச்சு விட்டாங்க. சைடில் ஃபுல்லாக பாக்கு, அந்த பக்கம் பூரா வாழைக்காடு இந்த மாதிரி போட்டு நல்லா சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே முல்சீத்தா பழ மரமும் வச்சுருக்காங்க. இந்த முல்சீத்தா வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா அவன் கேன்சரே வராதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது ஒரு மெடிசினல் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு செடி தான். பாருங்கள், இந்த மாதிரி 2 மரம் இருந்தது முல்சீத்தாவில். இப்போ தான் இதில் பூ எடுத்துருக்குது, இன்னொன்றில் வந்து காயும் இருந்தது. கொஞ்சம் நேரம் அந்த தோட்டத்துலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்குங்க. போர் தண்ணி தான் பாயுது, ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் போர் தண்ணி பாய்ச்சதுன்னா இந்தளவுக்கு வருமாங்கிறது டவுட்டு தான். கிணத்து தண்ணிக்கு தான் இந்தளவுக்கு நல்லா வரும். எனக்கு கிணத்து தண்ணி மழை தண்ணி இல்லைங்களா, அதனால தான். போர் தண்ணிக்கும் போது நம்ம ரொம்ப அடியிலேருந்து எடுக்கிறோம், இந்தளவுக்கு இருக்காது. இவங்களுக்கு சூப்பராக இருந்ததுங்க, எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ பூ கொஞ்சம் சிறுத்துக்குச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவே சிறுத்துக்குச்சுன்னா இன்னும் அதை விட சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் பூக்கும். பாருங்கள், எல்லாம் மல்லிகைப்பூ தான். மல்லிகைப்பூ நல்லா ஒன்றை வெட்டி விட்டு அங்கங்கே அரும்பு எடுத்துருந்தது. இப்போ தான் புதுசாக அரும்பு வந்திருந்தது.
தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சின்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. சிக்கன் மட்டன் எல்லாமே ரெடியாக இருந்தது. மதியம் லஞ்சு அதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. வயிறு நம்ம சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோம். அங்கேயும் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அவங்க அத்தையும் போய் பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக பஸ்ஸுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. நைட்டு ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. வரும்போது செம்ம டயர்டு. நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோன்னாவே அவங்களுக்கும் டயர்டாயிரும் நமக்கும் டயர்டாயிரும் அந்த மாதிரி தான் போல். அவங்களுக்கும் செம்ம டயர்டாயிடுச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, இன்னொரு 2 கெஸ்ட்டும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லைங்களா. நாங்கள் சும்மா நடந்ததுக்கே கால் வலிக்குது. இந்த பாப்புக்குட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி குதிச்சுது. அது வரும்போதெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தூக்கம் வருதுன்னு. அந்தளவுக்கு டயர்டாயிடுச்சு அதுக்கு வேறு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஓயாமல் ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போவும் ரிலேஷன்ஷிப் மாறாமல், அதாவது அவங்க மட்டும் ஃப்ரெண்டாக இல்லாமல் ஃபேமிலியோட ஃப்ரெண்டானவங்க உங்கள் வீட்லேயும் இருக்காங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. நல்ல ஒரு லாங் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஃபைனலி நம்மளுடைய வாடாமல்லி பூவு. இந்த பூவை பார்த்தே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், அந்த வாடாமல்லி பூவோட கலரே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.